டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே மகிமாலை உக்கடையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்தார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், இந்த ஆய்வின் போது விவசாயிகள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சாங்க? விஷ்ணு, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா தாளடி பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 41,000 ஏக்கர் பரப்பளவில் இந்த சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டது. இதனிடையே பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுத்து உரிய அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக முதல்வர் உத்தரவிட்டார். உத்தரவின் பேரில் இன்று தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள புத்தூர், உக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்தார். அப்போது பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு அவர் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். இது குறித்து விவசாயிகள் அமைச்சரிடம் கூறுகையில், தற்போது பயிர்கள் முற்றிலும் வேரோடு விளைநிலத்தில் சாய்ந்து விட்டது. இனிமேல் இந்த பயிர்களை காப்பாற்றுவது என்பது முடியாத ஒன்று. மேலும் 1 மணி நேரம் அறுவடை செய்ய வேண்டிய பயிர்கள் தற்போது நீரில் மிதப்பதால் கூடுதலாக 2 மணி நேரம் ஆகும். எனவே தங்களுக்கு கூடுதல் செலவு ஏற்படும். எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 25,000 வரை செலவு செய்து தற்போது அறுவடை செய்து லாபம் பார்க்க வேண்டிய நேரத்தில் மொத்தமாக இழப்பை சந்தித்து விட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் மீதமுள்ள அறுவடை செய்த நெல்லை நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்யும் போது ஈரப்பதத்தை 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக கடந்த காலங்களில் தொடர் கடுமையான பனிப்பொழிவு, இதனை அடுத்து மழை என பல்வேறு இயற்கை இடர்பாடுகளால் சம்பா பயிர் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்தி கொள்முதல் செய்தால் மட்டுமே மீதமுள்ள பயிர்களை தங்களால் காப்பாற்ற முடியும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அஞ்சலி செலுத்திய பின்பு தமிழக